எலியா ஆகாபு ராஜாவிடத்தில் போய் பகிரங்கமா அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொன்ன பின்பதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அவன் ராஜாவின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை எலியாவை நோக்கி வருகின்றது. வாசிங்களேன் அந்த வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து இடத்திலிருந்து கீழ்த்திசை நோக்கி போய், ஆங்கிலத்தில் go to the east. அப்படின்னா ஆண்டவர் திசையை கூட தெளிவா சொல்றாரு. எந்த திசையில நீ போகணும்பா என்றதை தெளிவா சொல்லி அந்த ஆற்றோரம் போய் படிங்க. யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. சரியான அட்ரஸை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க போய் ஒளிந்துரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அந்த ஆற்றின் தண்ணீரை குடி. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும். கர்த்தரின் வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். எலியா தான் சொன்னார், கர்த்தரின் வார்த்தையின்படியே. வாசிங்க. யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஸ்விக்கி டெலிவரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் காகம் டெலிவரியை எலியாக்கு அனுப்பிவிட்டார். எலியா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தாருன்னா போதும், அவரை தேடி என்ன வருதுங்க, காலையில இறைச்சியும் வருது, அப்பமும் வருது, சாயங்காலமும் அப்பமும் இறைச்சி. எப்படி உங்கள் ஸ்விக்கிக்கு நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சொன்னீங்களோ அங்கே தான் வருவானே போல், ஆண்டவர் உங்களை எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஆண்டவர் காகங்களை அனுப்பி உங்களை அந்த இடத்தில் போஷித்து அவருடைய அற்புதங்களை காண செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். காகம் இருக்கிற எல்லா பறவைகளோட திருட்டு பறவை அதுதான் நான் நினைக்கிறேன். திருடும் எல்லா இடத்துலையும். எங்கிருந்து இந்த அப்பத்தை பிடிச்சிட்டு வந்ததுன்னு தெரியல. ஆகாபுடைய மேஜையிலிருந்தே தூக்கிட்டு வந்திருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆண்டவர். ஆனால் எலியாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ராத்திரிலையும் ஆசை தீர அவருக்கு வேணுங்கிறத நல்லா சாப்பிட வைத்து அந்த நல்ல ஆற்றோட உட்காந்து சில்லுன்னு தண்ணி. தேசமே பஞ்சத்தில் இருக்குது, ஆனால் இவருக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, டைரக்ட் டெலிவரி கொடுக்குறாரு. எந்த குறையும் இல்லாமல் நல்ல சாப்பிட்டு நல்ல தண்ணி குடித்து நல்ல இளைப்பாறும்படியாக தேவன் அந்த இடத்தில் எலியாவை ஆசீர்வதிக்கின்றார். இதுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தின் மேன்மை. உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பஞ்சத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவன் உங்களுக்காக நியமித்த இடத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களை தேடி தேவன் போஷாப்பை அனுப்புவார். உங்களை தேடி தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்புவார். உங்களை தேடி தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளை சந்திப்பார். அந்த இடத்தில் மற்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றபடியா அந்த இடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார்.